அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஸ்டாலின் அரசு கைவிட்டு விட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலையில் எழுச்சி உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும் என உறுதியளித்தார். தாலிக்கு தங்கம் திட்டம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதை கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 12 லட்சம் ஏழை குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 12 லட்சம் இருக்கின்ற நம்முடைய பெண்களுக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது அந்த திருமணம் தடைபடாமல் நடைபெற என்பதற்காக திருமண உதவி திட்டத்தில் 25,000 50,000 நிதி கொடுக்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 80,000 ரூபாய். பத்திரிகையில் ஒரு சவரன் 80,000 ரூபாய். அப்படி ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம். அந்த திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ரத்து பண்ணி இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும், நடைமுறைப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். இந்த கட்சியே ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அந்த ஏழைகளுக்கு எந்தெந்த வழியிலே நன்மை கிடைக்குமோ அத்தனை வழிகளும் இந்த ஏழைகளுக்காக செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.